सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पुण्यकीर्ति पुण्यलभ्या पुण्यश्रवणकीर्तना कुलोर्गार्चिता बन्धमोचनी बर्फरालका विमर्शरूपिणी विद्यार्यदादि जगत्प्रसूः सर्वव्याधिप्रशमनी सर्वमृत्युनिवारिणी अग्रगण्या अचिन्त्यरूपा कलिकल्मषनाशिनी कात्यायनी कालहन्त्री कमलाक्षनिषेविका ताम्बूलपूरितमुखी दाडिनी कुसुमप्रभा मृगाक्षी मोहिनी मुख्या मृडानी मित्ररूपिणी அம்பாளுடைய ரகசியமான நாமாக்கள், மந்திரபூர்வமான நாமாக்கள், வாக்தேவர்களால அம்பாளே சொல்ல வச்சிருக்கா. இந்த நாமாக்கள் நீங்க இத சரி பண்ணி கொடுங்க. ஏன்னா மச்சக்கரஸ்ய ரகசியஜ்ஞாஹ மம நாம பராயணாஹ, என்னுடைய சக்கரத்துல இருக்கக்கூடியதான ரகசியங்கள் அறிந்தவர்கள், என்னுடைய நாமாவை எப்பொழுதும் சொல்லிட்டே இருக்கிறவா, நீங்க தான் இத சொல்லணும்னு பிரேரணை பண்ணி அவர்களுடைய வாக்காக தானே போந்து சொன்ன. அப்படி விசேஷமான இந்த நாமாக்கள், இப்படிப்பட்டதான இந்த நாமாக்கள்ல சில நாமாக்கள் ரொம்ப முக்கியமாக காணப்படுறது. எல்லாமே மந்திரம் தான், இருந்தாலும் சிலது ரொம்ப விசேஷம். பந்தமோச்சனி அப்படிங்கிற ஒரு நாம, அதுக்கு பல திருஷ்டாந்தங்கள், அங்கங்க அவளுக்கெல்லாம் வந்த துன்பங்களை எல்லாம் நீக்கின ஒரு ஸ்வரூபம் புராணங்கள்ல விசேஷமாக சொல்லியிருக்க. அதுல ஹரிவம்சத்துல ஏற்பட்டதான ஒரு சரித்திரத்தை பார்த்தோம். தேவி பாவத்துல 6வது ஸ்கந்தத்துல விசேஷமாக பல திருஷ்டாந்தங்கள் சொல்லியிருக்க. அதுல இந்த யசோவதிங்கிறவள், அவளுடைய தோழியா இருக்கக்கூடியதான ஏகவீரா, அந்த அம்மாவை காலகேது எனக்கூடியதான ஒரு அரக்கன் பந்திச்சுட்டு இருக்க பொழுது அந்த ஏகவீரனை அனுகிரகம் பண்ணி அந்த ஏகாவளியை காப்பாற்றினதான ஒரு திவ்யமான சரித்திரம் போன வாரம் பார்த்தோம். அதே மாதிரியே ஹரிவம்சத்துல அனிருத்தனால் ஏற்பட்டதான ஒரு சரித்திரம். பாணாசுர பிரஹித பந்தக பந்த மோட்சைஹி தத்பாஹுதர்பதளனாத் விஷயாசயோகः பிராத்யும்னினா திருதமலப்யதயத் பிரசாதாத் சாமே சிவா சகலமப்யசுபம் சிணோது அப்படின்னு அபயதீட்சிதர் துர்கா சந்திரகலா ஸ்துதியில எழுதியிருக்க இந்த விசேஷமான ஒரு சரித்திரத்தை. பிரத்யும்னனுடைய பிள்ளை அனிருத்தர், பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பிள்ளை பிரத்யும்னன், அவருக்கும் ருக்மணிக்கும் ஏற்பட்டதான ஒரு குழந்தை பிரத்யும்னன். அந்த பிரத்யும்னனுடைய குழந்தை அனிருத்தர். இப்படி இருக்கிறப்ப பாணாசுரன் ஒரு அசுரர், அவருடைய பெண்ணு உஷான்னு பேரு. இப்ப என்னமோ இதென்னமோ மாடர்ன் நேம் நான் சொல்றேன். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால வேதத்திலேயே இருக்க உஷா சூக்தம், உஷஸ்ன்னு பேரு. அத அந்த உஷஸ்தூக்தங்கள்லாம் இருக்க. இப்ப விசேஷமாக பிரத்யுஷஸ் அப்படின்னு பிரத்யூஷான்னு பேர் வச்சுக்கிறேன். இது என்ன இவன் என்ன நினைச்சுட்டு இருக்கான்னா, இதுதான் புதுசாக இவ கண்டுபிடிச்ச சம்ஸ்கிருதம் வந்தாவல் இல்ல, பழைய நாள்லயே இருக்கு. அப்படி அந்த உஷாங்கிற ஒரு பாணாசுரனுடைய பெண்ணு, அந்த அம்மா ஒரு நாளைக்கு ஸ்வப்னத்துல ஒரு அழகான ஒரு பையனை பார்த்தாராம். ஏன் இந்த ஸ்வப்னம் வந்ததுன்னு தெரியாது. ஸ்வப்னத்துல ஒரு அழகான பையனை பார்த்தா, பார்த்ததுமே என்னாச்சுன்னா அவன் தான் என்ன, அவனைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு தீர்மானத்துல இருக்கா. அவன் யாரு, என்ன அட்ரஸ், என்ன போன் நம்பர், என்ன SMS என்ன, ஏதாவது ஒண்ணு சொன்னா தானே தெரியும். ஒன்னும் தெரியல.
அதே நினைச்சுட்டு இருக்கா. அப்ப அவருடைய தோழி, அந்த தோழி எப்படி இருப்பான்னு ஏதோ ஒண்ணு சொன்னா. அந்த அம்மா சொன்னா, நீ சொல்றத வச்சு இன்னாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, அப்புறம் சரியா இல்லாது. ஆனா என்ன பண்றேன்னா, நான் உலகத்துல இருக்கிற மனுஷியாண்டிய பொம்மை எல்லாம் போட்டுட்டே இருக்கேன், நீ எது சமானமா கிட்ட கிட்ட இருக்கோ அதை பாருங்கன்னா. இன்னைக்கு இந்த போலீஸ்காரெல்லாம் கம்ப்யூட்டர்ல வச்சு ஏதோ பண்றா பார்த்தேல, இதெல்லாம் அன்னைக்கே இருக்குன்னு வரிசையாக பொம்மை போட்டுட்டே இருக்கா பாட்ட காலமானது ராத்திரி வரைக்கும். அப்புறம் 6 மாசம் ஆச்சு, இது இல்லன்னு தள்ளிவிட்டா. ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு பொம்மை போட்டதுன்னா இதான் அப்படின்ட்டா. ஓஹோ, இப்ப இவர் யாரு, எங்க இருப்பார், இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு தூசாட்ட விட்டு சொன்னதுமே யாரோ கண்டுபிடிச்சா இது கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரம் அனிருத்தன். இப்ப என்ன பண்றதுன்னு, இந்த அம்மாவுக்கு பலிசக்கரவர்த்தி பெண்ணுக்கு ஒரு விசேஷமான ஒரு மந்திரம், அந்த மந்திரத்தை உபாசனை பண்ணிட்டு இருக்கிறதுனால என்ன பண்ணினான்னு, அனிருத்தன் தூங்கிட்டு இருக்கிற காலத்துல யாருக்கும் தெரியாம கட்டிலோடு எடுத்துட்டு போயிட்டான். எப்படி இருக்கு பாருங்க விவகாரம் முழுக்க. காலம்புற எழுந்து பார்த்தா ரூம்ல கட்டில் காணும், கட்டில படுத்துட்டு அறுத்துருதும் காணும். அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு பகவான்கிட்ட சொல்றான், சிரிச்சுட்டு சும்மா இருக்கு சார் பகவான் பாத்தேடா பையன் காணும்னு சொன்னா என்ன ஆயிடுது, சிரிச்ச காரியம் சும்மா இருந்து. அந்த ருக்மிணிக்கு இருக்கக்கூடியதான ஒரு பக்தி, ஒரு கௌரவம் என்ன ஏதுன்னு அவர் காதல போட்டாச்சு, என்னைக்காவது அதுக்கு ஒரு சமாதானம் வரும் அப்படின்னு தீர்மானமா இருந்துட்டார். ரொம்ப நாளாச்சு. இங்க கொண்டு வந்தா அந்த பையன் கூட அவனுக்கும் இவன் மேல ஒரு ஆத்ம ஏற்பட்டது. இவன் 2 பேரும் விவாகம் பண்ணிட்டு இருக்கா, இங்கே இருந்துட்டு இருக்கா. பலிசக்கரவர்த்தி தெரியும், கிருஷ்ண பரமாத்மாவுக்கும் தெரியும். என்னாச்சு, சரியான யாரு கல்யாணமோ எங்க எழுதி வச்சிருக்காரோ அந்த இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு இவர் பாட்டுக்கு சும்மா இருந்துட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, இந்த பலிசக்கரவர்த்திய அந்த புறத்திலேயே இவர் வச்சிருக்கா. அந்த பையனும் அனிருத்தனும், நம்ம அப்பா பிரத்யும்னன் வருவாரு, தாத்தா கிருஷ்ண பரமாத்மா வருவாரு, அவர் எப்படிப்பட்டவர் கவனிக்கவே இல்லை. என்னடா ஆச்சு ஆனந்தமா இருந்துட்டு. ஏன்னா இவருக்கு கிருஷ்ண பரமாத்மா யாரையும் எதையும் போற போக்க நிறுத்த மாட்டாருன்னு அவருக்கு ஒரு தைரியம். இப்படி ஆச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, தெரியல எங்க ஏதுன்னு இவா தேடிட்டே இருக்கார் ராஜ்யத்துல பிரத்யும்னாதிகள்லாம். கடைசியில என்ன, இந்த இடத்துல இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா எல்லோரும் சேர்ந்து யுத்தத்துக்கு போறா. அந்த யுத்தத்துக்கு போய் யுத்தத்துல ஜெயிச்சு வர்றதுக்காக பிரத்யும்னன் இத உபாசனம் பண்ணினாரா இந்த மந்திரத்தை. அதான் சட்டி பட்டம் அப்படின்னு விசேஷமாக பாணாசுர பிரஹித பர்ணக பந்த மோட்சை கர்ப்பாஹுதர்பதளனாத் விஷய உஷய தயோக பிராப்யும்னினா திருடமலப்யதே யத்ப்ரசாதாத் சாலே சிவா சகலமப்யதுபம் ஸ்ருணோது. அதே போல பந்தேவ தேமஹதி மிருத்யு பயேத பிரசக்தே, யாராவது பந்தம் பண்ணினாலோ அவளை கட்டி போட்டாலோ இல்ல ஜெயில் முதலியதான பந்தங்கள் வந்தாலோ வதே யாராவது கொண்டுபிடுவாளோன்னு பயம் இருந்தாலோ நம்ம சொல்ல முடியாது. இருந்தா போல இருந்து கிராமாந்தரங்கள்ல ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கோபம் அந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் கொண்டு விடுவான், அந்த சைடுக்கு சேர்ந்த அட்டாக் கொண்டு விடுவான். அப்படி எல்லாம் விரோதாதிகள்லாம் உண்டு. பந்தேவ தேமஹதி மிருத்யு பயே பிரசக்தே, காட்டுக்குள்ள இருக்கார் சிம்மம் புலி எல்லாம் எல்லாம் பண்ணிவிடுமோன்னு ஒரு பயம் இருந்ததையானால் என்ன ஒண்ணும் கவலைப்படாது. இருக்கிற காசெல்லாம் செலவாயிடுமோ, இப்படிப்பட்டதான பெரிய கட்டங்கள்லாம் வரக்கூடியதான நேரிடத்தில் எப்பாதபூதனம பிரதிகாரமாகு. இதுக்கு பிரதீகாரம் என்ன பண்றது, நாம எப்படிதான் தப்பிச்சுக்கிறது இந்த கவலைகள்ல ஒன்றும் வேண்டாம். அம்பாளுடைய நாமாக்களை சொல்லுங்கோ. அந்த நாமா பந்தமோச்சனி. சேஷமா சொல்றமே, இந்த பந்தமோச்சனிங்க ஒரு நாமாவை மட்டும், இத ஒரு நாமாவை மட்டும் பந்தமோச்சன் ஏனமஹா பந்தமோச்சன் ஏனமஹா சொல்லிட்டே இருந்தா போதும், இந்த கட்டங்கள்லாம் தீரும். பிரதிகாரமாகோ தானே சமஸ்த ஜனனி சரணம் பவானி அப்படின்னு விசேஷமாக இந்த பவானி நாமாவ பந்தமோச்சனிங்கிறாமா ரொம்ப விசேஷம்னு அந்த தேவி பாகத்துல 6வது ஸ்கந்தத்துல இது போல பல கதைகள் இருக்கு.
அத்தனை கதைகளும் சொல்லிட்டே தான் நம்ம நகராது. பாஸ்கரார் எதை சூசனம் பண்ணினாரோ அதை மட்டும் தான் நம்ம சொல்லணும். அப்படின்னு பார்த்து பந்த மோசனி பர்பராலகா விமர்சரூபிணி வித்யா இது வரைக்கும் பார்த்தோம். வித்யா வித்யான்னா என்ன? அம்பாளுடைய ஸ்வரூபம் தான் வித்யா. பல பிறவிகள்ல இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுட்டு இருக்கிறவனுக்கு அவன் அப்பப்ப பண்ணியதான புண்ணிய வசமாக இந்த பக்கம் வந்து அம்பாளுடைய நாமாவை கேட்க அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதையும் கேட்டு இருந்தா சொல்லக்கூடியதான சந்தர்ப்பம் வந்தது. நாமாக்களை சொன்னா அதுக்கப்புறம் குருநாதர் கிடைச்சார். அவர் வழியாக உபாசனை கிடைச்சது. அந்த நாமாவை அப்படியே சொல்லிட்டு இருக்கிற காலத்துல அவனுக்கு அந்த அறிவு தானா வந்துருமா. ஏன்னா அம்பாளுடைய ஒரு சுரூபம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அஸ்து சதா சிவோ அப்படின்னு அம்பாளுடைய நாமாக்களை சொல்றதுனால ஒரு பிரயோஜனம் என்ன? சிவஞான பிரதாயினி. அந்த சிவஞானம் ஓங்கார ரூபமான ஞானம், அந்த தத்துவமசிங்கிற மகாபாரத ஞானம் சிவாலயத்தில் வந்து அப்படி அந்த ஸ்வரூபம் அந்த பரசிவனுடைய தத்துவம் என்ன, சிவபிரம்ம ஐக்கியம் என்ன, அந்த தத்துவத்தை எடுத்து சொல்லிவிடுவாளா. அப்படி விசேஷமாக இந்த அம்பாளுடைய நாம வித்யா. வித்யாங்கிறத ரெண்டா பிரிச்சிருக்கா முண்டப்பம் இடத்துல. பராவித்யா அபராவித்யான்னு. அது அந்த அபராவித்யான்னு இருக்க பட்சத்துல ருத்வேதோ எதிர்வேத சாமவேதோ அகர்வாங்கிறதா சிக்ஷா கல்பக கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிடம் இத்தனையும் அபராவித்யா. இந்த லோகத்துல இருக்கிற வித்யைகள்னா அபராவித்யா. இந்த அபராவித்யில என்னன்னா காரிய காரண பாவம் இருக்கு. இத படிச்சா அது வரும், அதை தெரிஞ்சுட்டா இது வரும் அப்படின்னு. ஆனா இதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஒரு வித்யை இவைகள்லாம் தாண்டினதான ஒரு வித்யை பிரம்ம வித்யாம் சர்வ வித்யா பிரதிஷ்டாம். எதை வாசித்த பிறகு இது எல்லாம் வாசித்ததாக ஆகிவிடுமோ, எதற்கு மேல வேற ஒரு தத்துவமும் இல்லையோ அப்படிப்பட்டதான ஒரு விசேஷமான பதார்த்தம். ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில அறியக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாம் எனக்கு எது உபயோகப்படுங்கிறதா நினைக்கிறோம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சோஃபா வேணும், டிவி வேணும், ரெஃப்ரிஜிரேட்டர் வேணும், வேற இது வேணும், செல்போன் வேணும். இவைகள்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு வாங்கறதுக்கு நான் எவ்வளவு காசு சம்பாதிக்கணும் இவ்வளவுதான் பாக்குறோம். மீது எல்லா விஜய்களும் எல்லா சயின்ஸ் ஆகட்டும் எல்லா ஆர்ட் ஆகட்டும் சமையல் நல்லா வரும். ஏதாவது நாட்டுக்கு சுவையா சாப்பிடணும். அதே போல சித்திரக்கலை கண்ணுக்கு இனிமையாக அதெல்லாம் பொம்மைய பார்க்கணும். இவைகளுக்காக தான் எல்லா வித்தியையும் எல்லாம். ஏன்னா இவைகள்னால எனக்கு ஒரு சந்தோஷம் வருகிறது, எனக்குடையதான ஒரு எண்ணத்தினால்தான் நான் அந்த வித்தியைகளை நாடுகிறான். சாகித்யமா இருந்தாலும் சரி, சங்கீதமா இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன இதுல ஈடுபட்டோமே ஆனால் என் மனதுக்கு சந்தோஷம் வரும் எனக்குடையதான எண்ணத்துலதான். புதுசாக வரக்கூடிய சந்தோஷமோ ஆனந்தமோ அவைகள்லாம் என்ன இவைகள்லாம் அபராதிக்கும். சுவாபாவிகமாக நமக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை நாம் அனுபவித்தல் இருக்க அது பராது. சுவாபாவிகமான ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா, உள்ளேயே இருக்கிற சந்தோஷம். அது என்ன? அந்த சந்தோஷமானது மனுஷானந்தத்துல இருந்து ஆரம்பிச்சு 100 மடங்கு பெருக்கிண்டு போய் அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் இல்லையேங்கிறது தைத்திய உபனிஷத்து. இவாத்தியாஸ்தாது இவாத்தியாயக ஆதித்தோ திரடித்தோ பலிஷ்டா தத்யேயம் சர்வாவித்யா பிருத்திவி பூர்ணா ஸ்யாத் பிரயேகோ மானுஷ ஆனந்தா. மனுஷானந்தம்னா என்ன? யுவாத்தியாது. நல்ல யுவாவா இருக்கணும். 16-20 வயசுல இருக்கிறோம். யுவாவா மட்டும் இருந்தா போறாது. சாது யுவா நல்ல குணங்களோட நல்லவனா இருக்கணும். துஷ்ட சங்கத்தோட சேர்ந்து 4 பேர் சேர்ந்து கெட்ட பேர் வாங்கினவனா இருக்கக்கூடாது. நல்லவனா இருக்கணும். அது ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா என்டர்பிரைசிங்கா இருக்கணும். சரீரத்துல ஒரு பலம் இருக்கணும். இது வேணும் அது வேணும் எனக்குடையதான எண்ணங்கள் எல்லாம் இருக்கணும். அப்படி இருக்கிறவனுக்கு இந்த பூமி முழுக்க அவனுக்கு நிறைய வளைஞ்ச சௌக்கியமா ஆனந்தமா இருக்கிற நிலையில கொடுத்துன்னா அவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷத்துக்கு மனுஷானந்தம்னு வருமோ நமக்கு வரப்போறத தர்மபுத்தருக்கு இருந்ததுன்னு சொல்ற. இதான் மனுஷானந்தம் பேசிக் யூனிட். இதை விட 100 மடங்கு மனுஷ கந்தர்வாளுடைய ஆனந்தமா. இந்த கந்தர்வாள்லாம் இருக்காளோ இல்லையா, அவளுக்கு என்ன விசேஷம்னா அவ இஷ்டப்படி தன்னுடைய சரீரத்தை மாத்திக்கலாம். நீங்க இருக்க உங்களுடைய சரீரம் இது பிக்சர்.
இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கணும் நீங்க நினைச்சா போறாது. பிறக்கிறப்ப எப்படி பிறந்தாலும் அவ்வளவுதான். நான் வெளுப்பா பிறந்து இருக்கலாமே, யார் வேண்டாம்னா நான் சொல்லலையே, பிறக்கலையே, நான் என்ன பண்றது? நீங்க எங்கேயோ பிறந்து இருக்கலாமே, உங்களுக்கு ஒரு சாய்ஸே கிடையாது. இப்படித்தான் இருக்கலாம். இந்த வழியில கால் வலி, முதுகு வலி, தலைவலி சொல்லிட்டே இருக்கணும். ஆனா கந்தர்வாளா இருக்கிறவாளுக்கு என்ன, எப்ப வந்து மாத்திக்கலாம். ஒரு புலியாகணும்னு நினைக்கிறானா ஆயிடலாம், ஒரு கொசுவாகணும்னு நினைச்சானா ஆயிடலாம். பிளேன் டிக்கெட் கிடைக்கல, கொசுவாயே பிளேனுக்குள்ள போயிடுவான், அங்கே போய் இறங்கி போயிடுவான். இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவளுக்கு சரீரத்தை மாற்றிக்கொள்ளக்கூடியதான ஒரு யோகியது. சூக்ஷ்ம சரீரமும் இந்த ஸ்தூல சரீரத்தை விட்டு வேற உருவத்தை எடுத்துக் கொள்ளக்கூடியதான யோகியது. அதே போல நிறைய பிரிவிலேஜஸ் எல்லாம் இருக்கு. அதனால நமக்கு என்ன சந்தோஷம் இருக்கோ அதை விட நிறைய சந்தோஷம் இருக்கு. அதனால மனுஷ கந்தர்வாளுடைய ஆனந்தம், இந்த மனுஷ கந்தர்வாளுடைய ஆனந்தத்தை நீங்களே அனுபவிக்கலாம்ங்கிறது ஸ்ருதி. எப்படி வேதாத்தியனம் பண்ணி அகாமஹதஸ்ய ஆசைகள்லாம் குறைஞ்சிருக்குமையானால், தினந்தோறும் காயத்ரி மந்திரம் சொல்லி பாபம் போயிருக்குமையானால், ஏன்னா அபருஜினஸ்யான்னு போட்டிருக்க, உங்களுக்கு பாபம் போறதுக்கு ஒரே ஒரு வழிதான் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறது. நம்ம அதை மறந்துட்டோம். அது ஆனா அதை ஜபிக்க ஜபிக்க உள்ள இருக்கக்கூடியதான எத்தனை பாபம் இருக்கோ அத்தனை பாபமும் போயிடுமா. அதோட கீதையை படிச்சா போகுமா. கீதாத்தியன சீலஸ்ய நித்தியம் பாராயண பரஸ்தா சந்தி நசந்தி பாபானி பூர்வ ஜன்ம கிருதானிக்கா அப்படி படிச்சா தானே. அப்படி பாபங்கள்லாம் போயிடுச்சுன்னா அந்த காமங்கள் குறைய குறைய இந்த மனுஷனே அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். அது போல 100 மடங்கு கந்தர்வ தேவகந்தர்வாளுடைய மனுஷ கந்தர்வானந்தத்தை விட 100 மடங்கு தேவகந்தர்வானந்தம், அதை விட 100 மடங்கு பித்ரு தேவானந்தம், அதை விட 100 மடங்கு ஆதான தேவானந்தம், அதை விட 100 மடங்கு முக்கிய தேவானந்தம், அதை விட 100 மடங்கு பிரகஸ்பதி இந்திரானந்தம், அதை விட 100 மடங்கு பிரகஸ்பதி ஆனந்தம், இப்படி போயிட்டே இருக்கு. அது வரைக்கும் இந்த பிரம்மானந்தம் வரைக்கும் எந்த ஸ்வரூபம் இருக்கோ அதை நீங்க இங்கேயே அனுபவிக்கலாம். அது பராவித்யை. அந்த பராவித்யை தான் அம்பாள். பரான்னு பேர் அம்பாளுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி விசேஷமாக அந்த வித்யா, அந்த வித்யானது எப்படி இருக்கு? விமர்சரூபிணி வித்யா வியதாதி ஜகத் பிரசூஹு. வியதாதி ஜகத் பிரசூஹு. வியத்துன்னா ஆகாசம். ஆகாசம் முதலிய முழு உலகங்களை எல்லாம் படைத்தவள், சகல பிரபஞ்சத்தையும் படைத்தவள். வியதாதி ஆகாசத்திலிருந்து. ஏன்னா அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியது அவ்யக்தம். அவ்யக்தத்திலிருந்து ஆகாசம் உண்டாச்சு. அவ்யக்தா வியக்தய சர்வாக பிரபவந்தியாராகமே. மறுபடியும் அவ்யக்த ராத்திரியாகவே புனப்பார்த்தா பிரமிழியதே, அதுக்குள்ளேயே போயிடும். அப்படி பஞ்சபூதங்களுக்கு மேல இருக்கக்கூடியது அவ்யக்தம் மாயான்னு பேரு. அந்த அது பிறக்கல, சாஸ்வதமா இருக்கு. எது பிறக்கிறது? ஆகாசத்துல இருந்து. அதனால்தான் வியதாதி ஜெகத் பிரசூஹு. சரி, வியதாதி ஜெகத் பிரசூ இன்னொரு நாமா வியத் பிரசூன்னு ஒண்ணு இருக்கு. 837 நாமா. இது வியதாதி ஜெகத் பிரசூன்னு சொல்லிருக்கு. என்ன விஷயம்? ஒரே நாமா 2 தான் வருது. என்ன ஆகாசம்னா அவ்யாக்கிருத ஆகாசம்ங்கிற ஒரு நினைப்பு இருக்கக்கூடாது. வியதாதி ஆகாசம்னா அதுக்கு எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணினார். அப்ப அதுதான் இங்க பகவத்கீதையில ஒரு நாம ஒரு பகவான் ஒண்ணு சொல்றார். விகாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய. உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லோருக்கும், யானைக்கும் பன்னிக்கும் நாய்க்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் அப்பா யாருன்னு கிருஷ்ணன். விவகாரம் என்ன சொல்லணும்னு, விகாசி லோகஸ்ய சராச்சரம். எங்க அப்பா யாருன்னார். இந்த அப்பா இல்ல போன்ட்டார். பிதாசி லோகத்தை ஜராஜரத்தியான ஜராஜரமா இருக்கிற சகல உலகங்களுக்கும் அவர் தான் பிதானா. என்னன்னு, உங்க அப்பா சரீரத்துல அவர் தான் இருக்க. விவகாரம் ஜலம் கொதிக்கிறது, ஜலம் மேல விழுந்தா உடம்பெல்லாம் இதா இருது, கொப்பளிச்சு போறது. ஜலம் இருக்குதுன்னு சொல்றோம். எண்ணீர் விழுந்தது, ஆனா எரிச்சது யார? ஜலம் இல்ல, அந்த ஜலத்துக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடியதான நெருப்பு. அதே போலயே இந்த உலகத்தை படைச்சார் அப்படின்னு சொன்னா, உலகத்தை பிதான்னு சொன்னா யாருன்னா, நமக்கு நம்ம பிதா ஞாபகமா இருந்தாலும் அவர் சரீரத்துக்குள்ள பூந்துண்டு இருக்கிறவர். என்ன ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன. ஆகையால் உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் அப்பா யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அதே மாதிரிதான் உலகத்தில் இருக்கக்கூடிய சகல பதார்த்தங்கள், ஜட வர்க்கமா இருக்கட்டும், சேத்தன வர்க்கமா இருக்கட்டும்,
சகலையும் படைச்சது, எல்லாவற்றையும் படைச்சது யார? அம்பாள். முதல்ல அவ்யக்த ரூபமா இருந்த ஆகாசத்தை படைச்சால் ஆகாசத்துக்குள்ள பூந்துண்டு, அதுக்கப்புறம் வாயுவை படைச்சால் வாயுக்குள்ள பூந்துண்டு, அக்னியை படைச்சால் அக்னிக்குள்ள பூந்துண்டு, பூமியை படைச்சால் ஜலத்தை படைச்சால் ஜலத்துக்குள்ள பூந்துண்டு, பூமியை படைச்சால் பூமிக்குள்ள பூந்துண்டு, எள்ளும் கொள்ளாக மாறினால் அதை சாப்பிட்டு மனுஷால் உண்டானால் அந்த மனுஷால் சரீரத்துக்குள்ள பூந்துண்டு. உங்களுக்குள்ளேயும் அம்பாள் இருக்கா. இதயத்துல இருக்கா. இதயத்துல இருந்தா நான் எப்படி சார் பாக்கிறது? அதுக்காகத்தான் நீங்க பாக்குறதுக்கு கத்துக்கணும். வெளியில இருந்தா பாக்கணும். வெளியில தான் உங்களுக்கு 1000 பதார்த்தங்கள் இருக்கு. டிவி பார்க்கவே சமயம் இல்லையே. நீங்க இத பாக்கல, இந்த கண்ணோட்டத்துல பாக்கல. இதயத்துக்குள்ளன்னு அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதயத்துக்குள்ள இருட்டா காணப்படுறது. அந்த இருட்டு போனோம்னா உள்ள இருக்கா கொடுக்குதான நித்தியமான அம்பாளுடைய ஸ்வரூபம் தெரியும். ஆகையாதான் அங்கே பாருன்னு சொல்றோம். எங்க இருக்கா? எங்கேயோ இந்தூர் அந்தூர்க்கும் போக வேண்டாம், இதயத்துக்குள்ள உள்நோக்கி பாருங்க. அப்படி நீங்க பார்த்தா அம்பாளை பார்க்கலாம். அப்படிங்கிற வியதா அது ஜெகத் பிரசூ இதான் விசேஷமா. வியத்து வியோமா ஆதி தத் ஜெகது. வியத்துனா ஆகாசம். ஆகாசத்துல இருந்து ஆரம்பிச்சு உலகத்தை முழுக்க படைத்தவள் ஆத்மன ஆகாச சம்பூதா. ஆகாசாத் வாயோ வாயோ அக்னே அக்னே ராபா அப்படின்னு பூமி சொல்றதோ இது கைத்தறின்னு சொல்றதோ இல்லையோ அத அந்த ஸ்ருதி சொல்ற வார்த்தைய வேதாது ஜெகத்வது. அதுக்கப்புறம் சர்வவியாதி பிரதமனே சர்வமிருத்யு நிவாரிணி. ரொம்ப முக்கியமான சர்வ வியாதி பிரதமம். இந்த வியாதிங்கிறது எப்படி வருது? மனுஷன் பார்க்கணும். நமக்கெல்லாம் எல்லாம் சௌக்கியமா ஆனந்தமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா எல்லா வியாதிகளும் எல்லாருக்கும் இருக்கும் அப்படிங்கிறா. இந்த சரீரத்துல தடுப்பு சக்தி வயிற்காப்பு இருக்கிற பரியந்தான் எல்லாம் ஒழுங்கா நடக்கிறது. அது கொஞ்சம் குறைச்சா ஒவ்வொரு வியாதியும் வெளியில வருது. ஆனா எல்லா வியாதிகளும் இருக்கு, கவலையப்பட வேண்டாம். அது சில சமயத்தை தலை தூக்குறது, அதுக்கு ஒரு 2 மாத்திரை போட்டோம்னா மறைஞ்சு போகுது, மறுபடியும் பட்டு வெளியில வருது, அவ்வளவுதான். ஆனா இந்த வியாதிகள்லாம் அறவே போகணுமையானால் அதுக்கு என்ன வழி உண்டா? உண்டு. அது ஆயுர்வேதம் சொல்லும் பொழுது, ஏன்னா ஆயுர்வேதம் தானே வேதத்துக்கு சம்பந்தமான பதார்த்தம். வியாதிகள்லாம் போகணும்னா நீங்க பகவானுடைய அருளை பெறுங்க. மருந்தெல்லாம் இருக்கு. மருந்தெல்லாம் என்னன்னா கஷ்டமயமான சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஆயுர்வேத மருந்தும் அவர் அப்படித்தான் சொல்லியிருக்கார். ஆனா சாஸ்வதமாக அது போகணுமையானால் சிவப்பிரசாதம் வேணும். என்ன பண்றது? வியாதி என்னவா வந்ததுன்னு பாரு. வியாதி நிதானம். நிதானம்னா காரணம். எப்படி வியாதி வந்ததா? வியாதிக்கு காரணம் ஆதின்னு தரணும். ஆதின்னு என்ன? மனசுல கவலை. மனசுல கவலை இருந்தா அந்த கவலையினால மனசு கஷ்டப்பட்டு அந்த மனசு என்ன பண்றதா, தாங்க முடியாம தன்னுடைய கஷ்டங்களை சரீரத்துக்கு கொடுத்துடுறது. பாத்திரம் கொதிச்சதுமையானால் பாத்திரத்துக்குள்ள இருக்கிற ஜலமும் கொதிக்குது. ஜலம் பாட்டுக்கு சில்லுன்னு தான் இருந்தது. நீங்க வச்ச காலத்துல ஜலம் சில்லுதான். ஜலத்துக்கு சுபாவமான சில்லும் தன்மை தான். ஆனா அது ஒரு பாத்திரத்துல விட்டு அந்த பாத்திரத்துல நெருப்புல வச்சோடையானால் அந்த நெருப்புல இருந்து வந்த ஜுவாலையானது பாத்திரத்துக்கு தொட்டு அந்த பாத்திரமானது சூடாய் அந்த சுடும் தன்மையை ஜலத்துக்கு கொடுத்து. இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த ஜலமும் எல்லாத்தையும் பொசுத்தது. ஜலம் மேல விழுந்ததுன்னா பொசுத்தது. என்ன சுவாமி இப்படி ஆயிடுது? இல்ல, அப்படி அது வரைக்கும் போயிடும். அதே விதமாக மனசுல கவலை இருக்கமையானால் அந்த கவலையானது கொஞ்சம் கொஞ்சமாக தெரியறதுக்கு வருது. அதான் மனசுல கவலை. கவலை ஏன் வருது சார் மனசுக்கு? ஞாபகம் வச்சுக்கணும். மனசுக்கு கவலைங்கிறது ஏன் வருதுன்னா நாம் வச்ச அபிமானம். ஒரு பொருள்ல நம்ம வச்ச அபிமானம். நம்ம பையன், நம்ம பேரன், நமக்கு குழந்தைகள், நம்ம வீடு, நமக்கு விவகாரம், இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடுமோ, நம்ம அபிப்பிராயத்துக்கு மாறுதலாக போய்விடுமோ, இதுதான் பயம், இதுதான் கவலை. இந்த கவலை போறதுக்கு வழி என்ன? நீங்க திருத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு உங்க மனசுலதான் சுவாதந்திரம் இருக்கு. அதை உங்களால அடக்கலாமே தவிர வெளி விஷயத்தை அடக்க முடியுமா? உங்க பையனை நீங்க அடக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு தனியா ஒரு சரீரம், தனியா ஒரு மனசு. குழந்தைகளை அடக்க முடியாது. ஏன்னா அவன் வெவ்வேறு சந்தர்ப்பத்துல இருக்கா. அது வீடு முதலிய பதார்த்தங்களை அடக்க முடியுமா? கிடையாது. ஏன்னா என்னை விட்ட வேறானதாக. அப்ப எதைத்தான் பண்ண முடியும்?
மனசுல இந்த கவலையை எப்படி போக்க முடியும்? இது ஒரு பெரிய ப்ராப்ளம். மனஸ்தத்துவ சாஸ்திரம் சைக்காலஜி அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த மனஸ்தத்துவ சாஸ்திரத்துல நிறைய டிவிஷன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய அந்த வேதத்திலேயே என்னாச்சுன்னு 24 விதமான சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜி, மாஸ் சைக்காலஜி, இப்படி வரிசையா போட்டுட்டாங்க. பாட்டு என்ன பண்றது? இத்தனை விதமாக இதை படிக்க வேண்டியதா இருக்கு. ஆனால் அத்தனையும் படிச்சுன்னா அந்த மனசு தத்துவத்தை சொல்றத மனசை எப்படி அடக்கிறதா தெரியும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் சொல்லியிருக்க. மனசுல எந்த துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை பகவான்கிட்ட சொல்லுவோம். கதவு மூழ்கிட்டு பகவான்கிட்ட எனக்கு இப்படி கவலை இருக்கு, இதை நீ தான் பாத்துக்கணும். என்ன பகவான் கேட்பாரோன்னு? பகவான் கேட்பார் நிச்சயமா. ஏன்னா சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாது விஸ்வதோ முகா, ஆயிரக்கணக்கான கண்ணு ஆயிரக்கணக்கான காது இருக்கு. எல்லோரும் எத்தனை தரம் சொன்னாலும் அவர் கேட்டுட்டே இருப்பார். அவர் கோபம் வராது. மனுஷன்ட்ட சொன்ன எத்தனை தரம் சொல்றேன் சார், சொன்ன புரிஞ்சு போயிடுது சார், புரிஞ்சு போயிடுது ஆசிரியர். ஆனா பகவான்கிட்ட சொன்னா கேட்டுட்டே இருக்க. நீங்க சொன்னீங்கன்னா உங்க மனசுல இருக்கக்கூடியதான துன்பம் என்னதுன்னு எடுத்து பகவான்கிட்ட சொல்லிடையானால் என்ன ஆகும்? அந்த துன்பத்தை அவர் இருக்குது. உங்க மனசு கிளீன் ஆயிடும். என்னாச்ச? என்னுடைய கஷ்டத்தை பகவான்கிட்ட சொல்லிவிட்டேன், இவர் இது மேல அவர் பார்த்துப்பார். நாம என்ன சொல்ல பகவான்கிட்ட சொல்றது இல்ல, நாமே அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைக்குமான்னு தேடி தேடி கவலைப்பட்டு அது சரீரம் வரைக்கும் வந்தது. மனசுல கவலைப்பட்டா அவன் என்ன பண்ணணும்? நீங்க பகவானிடத்துல சமர்ப்பணம் பண்ணணும். சமர்ப்பணம் பண்ணிட்டு இது மேல அதை பத்தி நினைக்கப்பட. நான் பகவான்கிட்ட சொல்லிட்டேன், பகவான் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்தி ஹரே தேவி நாராயணே நமோஸ்து. கரணம்னு சொல்லியாச்சுன்னா பகவான் காப்பாற்றுவார். சதுர்வேவ பிரபன்னாய தவஸ்மீதிக யசதே அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத்வ்ரதம் மமா. பகவானுக்கு ஒரு சுவ்ரதன்னு ஒரு பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. என்ன சுவ்ரதன்னு என்ன பேர்? அவர் விரதம் பண்ணிட்டு இருக்காரா? இல்லையே. இருக்க சுவ்ரதம்னு என்ன பேருன்னார். அவர் சொன்னார், நான் ஒரு விரதத்தை வச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு சத்ருவா இருந்தாலும் ராவணனை உட்பட என்ன கேட்டிருந்தானே அவனுக்கு அபயம் கொடுத்துட்டு இருப்பேன். 100 தரம் கேட்க வேண்டாம், என்கிட்ட ஒரு தரம் சொன்னா வரும். சத்ருவேவ பிரபன்னாய கலாஸ்மீதே, அது என்ன காப்பாத்து, என் மனசுல கவலையை போக்குன்னு கேட்க வேண்டாமா? அவன் உனக்கு சேர்ந்தவன், கவாஸ்மி உனக்கு சேர்ந்தவன் அப்படின்னு சொன்ன போறோம். நமக்கு சேர்ந்தவன் நம்ம குழந்தைகளோ யாரோ இருந்தா அவளுடைய கவலையை நம்ம போக்கலையோ, அதே போல ராமா நான் உனக்கு சேர்ந்தவன் ஒருத்தன் சொன்னானே போறோம், மனசால நினைச்சா போறோம். அபயம் சர்வபூதேத்யா, இது மேல யாருக்கிட்ட அவருக்கு துன்பம் வராம நான் பாத்துக்கிறேன். அதனாலதான் பகவானுக்கு சூரதன். அதே விதமாகவே அம்பாளத்தும் என்ன, ஒரு தரம் நீங்க அம்பாள் மன இது இருக்குன்னு நமஸ்காரம் பண்ணி சொல்லிவிட்டேனால் போகும். அப்ப மனசு இருக்கிற கவலை போயிடும். மனசுல இருக்கிற கவலையானது சரீரத்துல ஆதி வியாதி. வியாதிங்கிறது என்ன? விசேஷமான ஒரு ஆதி. ஆகையால் மனசு சௌக்கியமா இருக்கணும், கவலைகள் நமக்கு போகணும்னா ஒன்னும் பண்ணவே பண்ண நேரம் பகவானிட்ட சொல்லிவிடும். டெய்லி சொல்லுங்க, பகவான் ஒன்னும் கோவிக்க மாட்டான். 1/2 மணி நேரம் பகவான் அந்த நினைப்பு இருக்க பார்த்தீங்களா, மனசுல இருக்கிற எல்லா பாபத்தையும் போக்கடிக்கும். எல்லா மதத்திலையும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போய் சொல்லுங்கிறானே, இதேதான் நம்ம ஊர்ல இல்லையா? நீங்க டெய்லி சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை. அதே போல ஒரு வருஷம் ஒரு நாளைக்கு 3 தினம் 5 தினம் தோழணும்ங்கிறான். இதேதான் எல்லா மதத்திலையும் இருக்கு. இது சிலதெல்லாம் யூனிவர்சல் ரூல்ஸ். அது நம்ம ஊர்ல இருக்கிறது நம்ம மறந்தோம், அதாவது விசேஷமா அதை நினைக்கணும்னு சொல்றாங்க. இப்படி ஒரு சரணாகதி பண்ணினால் எல்லா வியாதியும் போகும். இந்த வியாதிக்கு மூலமா இருக்கிறது என்னன்னா அஜ்ஞானம், அறியாமல். அந்த அறியாமையும் போயிடும். ஆகையால் சர்வ வியாதி பிரசமன். சண்டி ஹோமம் பண்ணும் பொழுது 80 திரவியங்களை கொண்டு ஒவ்வொன்னா போடுற. சர்வ வியாதி பிரசமன் ஜமதம். எத்தனை ஔஷதிகள்லாம் இருக்கு இல்லையா, அத்தனை ஔஷதிகளும் போடுறான். காரணம் என்ன? ஒரே மந்திரத்தை சொல்லிதான் பார்க்கணும். ஒண்ணு மூல மந்திரத்தை சொல்லி போடணும், இல்ல சர்வ வியாதி பிரசமனி, எல்லா வியாதியும். இந்த வியாதிகளுக்கு மூலமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் இருக்க பார்த்தா அதுவும் போயிடும்.
நான் வேற, இது வேற, அவன் வேற, அவள் வேற, எத்தனை கவலைகள். இவைகள் எல்லாம் போறதுக்கு வழி ஒண்ணுதான், சர்வ வியாதி பிரகமனி. அதான் சர்வேஷாம் வியாதீனாம் ஜ்வராதி ரூபானாம் பிரசமனி நாச காரணம். இந்த வியாதிகளுக்கெல்லாம் காரணம் என்ன? பாபம். இந்த பாபமானது ஸ்ருதம் ஹரதி பாபானி. துர்கா சப்தத்துல ஸ்ருதம் ஹரதி பாபானி, அம்பாளுடைய நாமாக்களையும் வீரியங்களையும் இவங்களை கேட்டாலே போருமா, அப்படி துர்கா சொல்றது. அதே மாதிரியே பாபநாசினி 167வது நாம சஹஸ்ரநாமத்துல என்ன? பாபநாசினி. 743 பாபாரண்யதவானலா அம்பாளுடைய நாமாக்கள். பாபம் எனக்கூடியதான காட்டு தீயா இருக்கலாம் அம்பாள். இனிமேல் கிட்டையே பாபம் வராத அளவுக்கு அழிச்சு விடுவா. அப்படி சஹஸ்ரநாமத்தை படிச்ச ஜெயம் கீதா நாம சஹஸ்ரம் விஸ்வம் வெட்டர்பகாரா புதபவ்ய பவத்ரோ படிக்கிறாமோ. சின்ன சின்ன நாமாக்கள் தானே. லலிதா சஹஸ்ரநாம காமியேகபத்த மாங்கல்ய சூத்திர கோபித கந்தர கனகஞ்சதகை ஒரு கமனீய பஜன் நீளமா போறது. அதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு, அதையும் படிக்க மாட்டேங்கிறோம். மனுஷனுக்கு பாருங்க, தம் பாபத்தை போக்கடிக்கிறதுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லை. எல்லா பாபமும் போயிடுமா. அதே போலயே திருஷ்டியில ஏன்னா கூட்டமீன் ஆசினி. இந்த பாபம் போறதுங்கிறது பாபங்களுடைய கூட்டம் கூட்டமா எடுத்து விடுவாளாம். ஒவ்வொரு பட்டாசா எடுத்துட்டா ரொம்ப நேரமாகும் சார். ஒரு கரமா 1000 வேலை 1000 வேலை ஒரே தடவை எடுத்து விடுறான். கபடதான் அதே விதமா உங்க பாபத்தை எல்லாத்தையும் ஒரே தடவை போக்கி விடுற போங்க அப்படிங்கிறது. ஏன்னா கூட்டமீன் ஆசினி அத்தியாதி பாபசமனி. இந்த நாமாக்கள் எல்லாம் சிலது திருஷத்திலையும் வருது. அதுக்காக சொன்னேன், சைட் பை சைடு நம்ம பார்த்து கவனிச்சு படித்தோமையானால் இந்த நாமாக்கள் அதையும் இருக்கு. இப்படி விசேஷமாக சர்வ வியாதி பிரகமனி சர்வ மிருத்யு நிவாசினி விநாசினி சர்வ மிருத்யு நிவாரணி. மிருத்யு மரணம். மரணம்னு சொன்னா இந்த மரணங்களா பலவிதமாக இருக்கு. மனுஷனுக்கு மரணம் இருக்கிறதுனாலதான் இவனுக்கு மர்த்தியன்னு பேர். மரண யோக்கியமா இருக்கிறதுனால இவனுக்கு மரணம்னு பேர். தேவதைகளுக்கு அமராள்னு பேர். ஏன்னா மரணம் இல்லாததுனால அவளுக்கு அமராள்னு பேர். இந்த மனுஷனுக்குள்ள என்னன்னா நிச்சயமா எல்லோருக்கும் தெரியும், ஒரு நாளைக்கு பிறந்தா ஒரு நாளைக்கே போகணும். ஜாதஸ்தி துருவம் மிருத்யு துருவம் ஜன்ம மிருதஸ்ய இருக்கு. ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கா, அது எப்பவோ வரும். நம்ம என்ன சார் கவலைப்படுறது? பகவான் யமதர்மராஜா எல்லாரையும் சிண்ட பிடிச்சுட்டு இருக்கார். எப்பவாவது எடுத்துக்கலாம், ஒண்ணு கவலையே படாதீங்க. பிருஹதாரண்யகோபனிஷத் சொல்றது ஆத்த மிருத்யுனா அபிவன்ன மிருத்யுனா. இருந்தாலும் அந்த யமதர்மராஜாவை ஏமாத்துறதுக்கு பாப்பறோம் நம்ம. ஏதோ நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், எந்த வியாதி வந்தாலும் டாக்டர்கிட்ட போனா சரியாயிடும். அப்படி அதெல்லாம் ஒண்ணும் சரியா இல்லைன்னா நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வந்தாண்டி ஒரு நவகிரகம் ஒரு மிருத்யுஞ்செயம் கிரம்பகம் மீதாமே இதெல்லாம் அப்புறம் தான் வருது. சின்ன வயசுல ஒன்றும் ஞாபகம் வரல. ஒரு 60-70 ஆனவர் யமதர்மராஜா கிட்ட வந்துருவாரோன்னு டெய்லி திரைமகம் சொல்றோம். என்ன சுவாமி விவகாரம், அது இந்த மிருத்யு வரப்படாது, அது ஏமாத்திட்டு நம்மள போகணும் அப்படிங்கிற அபிப்பிராயம் மனுஷன் அழைச்சிருக்க. இந்த மரணம் இருக்கிறதுனாலதான் இதற்கு மர்த்தியன்னு பேர். இந்த மரணம் வராம இருக்கணும்னு என்னன்னா இதெல்லாம் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இந்த விவகாரங்கள் ஒண்ணும் முடியாது. கனசுஜாயத்தில சொல்றப்ப, மனுஷனே மிருத்யுவுக்கு பயப்படாது. ஏண்டா கீதம் கி முஞ்சதேயமா, நீ பயந்தா யமதர்மராஜா உன்னை விட்டு வரான்னு கேட்டான். யார தெரியுமா? திருதராஷ்டிரம். திருதராஷ்டிரம் தன் மரணத்துக்கு தான் பயப்படலையா, தன் குழந்தைகள் போயிடுவாளோன்னு பயம். இந்த 10 பாண்டவாள் இருக்காளே, அதுல அந்த ஒரு பீமன் இருக்கானே, அந்த பீமன் சபதம் பண்ணிருக்கான், 100 குழந்தைகளும் கொன்றேன்னு சபதம் பண்ணிருக்கான். என்ன ஆறதோ தெரியலையே, அந்த பீமன் என்னட்டா இவருக்கு பயம். பீமனுக்கு சமானமான ஒரு பலம் திருதராஷ்டிரத்துக்கு தான் இருக்கு. பாரதத்திலேயே ஒரு பக்கம் பீமன், ஒரு பக்கம் திருதராஷ்டிரம், ஒரு பக்கம் பலராமன். அதுல அந்த பீமனும் பலராமனும் 2 பேரும் எப்படிப்பட்டவாள்னா கதாயுத்தத்துல ரொம்ப பெரியவா. கடைசியில துரியோதன் என்ன பண்ண, பீமனுக்கு பயந்து அந்த கதாயுத்தம் வந்தா நான் தோத்து போயிடுவேனோங்கிறதுக்காக பலராமன்கிட்ட போய் ட்ரைனிங் வாங்கிட்டேன். விவகாரம் போயிடும்.
இத்தனை ஆகி கடைசியில பலராமனை யுத்தத்தெல்லாம் என் பக்கம் வந்துரும்போது பட்டார். பலராமனுக்கு கோபம் வந்து ரெண்டு பக்கத்துலயும் வரமாட்டேன்னு போயிட்டார் அவர். அதனாலதான் விவகாரம் போச்சுன்னு வச்சுக்கலேன். கடைசி நாள் பீமனுக்கும் துரியோதனும் யுத்தம் நடக்கிறது. அந்த சமயத்துக்கு வந்து உட்கார்ந்தார். யுத்தம் ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சாரு அவர். கடையில வந்து அதான் கிளைமேக்ஸ். என்ன பண்றது, இந்த பக்கம் கிருஷ்ண பரமாத்மா நிக்கிறார், அந்த பக்கம் பலராமன் நிக்கிறார். ரெண்டு பேரும் என்ன பீமனும் துரியோதனும் யுத்தம் நடக்கிறது. கதா யுத்தம் நடக்கிற காலத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த துரியோதனுக்கு வந்து தன்னுடைய சக்தி எல்லாம் யோக மகிமையில தொடையில வச்சுட்டு இருக்கான். இது என்ன, காந்தாரிய மாதா கூப்பிட்டா. அந்த அம்மா எப்படிப்பட்டதான ஒரு யோகின்னு பாக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற மனுஷாலாம் எப்படிப்பட்டவாள்னு என்னைக்கு கல்யாணம் பண்ணாலும் அன்னைக்கு ரெண்டு கண்ணுக்கும் கயிற இது கட்டிட்ட துணியை கட்டிட்டாலாம். ஏன்னா எங்க ஆத்துக்காரர் பார்க்காத விஷயத்தை நான் பார்க்கக்கூடாது. அந்த எவ்வளவு ஒரு பக்தி, எவ்வளவு ஒரு சாக்ரிஃபைஸ் ஒண்ணு பாக்கணும். நீங்க மனுஷோட சாதாரண மகத்தான் இருக்கலாம். அவள்னா படிச்சவாள்னா அப்படின்னு வேதம் படிச்சாளா, அது பண்ணாளா, சாஸ்திரம் படிச்சாளான்னு கேட்க வேண்டாம். அந்த அர்த்தம் மேல இருக்கக்கூடியதான ஒரு பக்தி, ஒவ்வொரு குவாலிட்டியும் ஒவ்வொருத்தருடைய வந்து அதை நம்ம அனுப்புறது பாக்கணும். இதுவே நான் பார்க்க மாட்டேன்னு அன்னைக்கு கண்ணை கட்டிட்டவா, அதுக்கப்புறம் தபாஸ் பண்ணி கண்ணை மூடிட்டு இருந்தா என்ன கருத்து. கண்ணை கட்டுறதுல காலம் இதை பார்க்கலாம், அதை பார்க்கலாம், எல்லாத்தையும் கவனிக்கலாம், ஒன்னும் பண்ண முடியாது. அன்னைக்கு மந்திரோபதேசம் ஆகில அவ்வளவு. கடைசியில ஒரு நாளைக்கு துரியோதன கூட்டா யுத்தம் வரப்ப தனக்கு சரீரத்தை அந்த மந்திர பலம் இருக்கேன், இந்த மந்திர பலம் முழுக்க நான் உனக்கு கொடுக்குறேன். எப்படி இருக்கணும், ஒரு சரீரத்துல ஒரு பாகமும் யாரு இரும்பு ஆயிடும். யாரு எது அடிச்சாலும், எந்த அம்பு அடிச்சாலும், எந்த நெருப்பு விழுந்தாலும் அது ஒண்ணுமே ஆகாது. அப்படி நான் மந்திர பலத்தினால கவசத்தை உண்டு பண்றேன் அப்படின்னு கூப்பிட்டு சொன்னான் துரியோதன். என்ன ஆச்சுன்னு, துரியோதன் அம்மா தானே என்ன பண்ணினா, இது எல்லாம் ஆகட்டும், ஆனா அந்த சரீரத்துல கொடுக்கதான ரகசியமான பாகத்தை மட்டும் துணியால கட்டின்னு எதுக்க நின்னாலாம். அம்மா கண்ணு திறந்தா என்ன ஆச்சுன்னா, உடம்புல எதை அழிச்சாலும் உனக்கு ஒண்ணும் இல்லாது. ஆனா அத நீ அத மறைச்சுட்டப்பா, அந்த தொடையில அடிச்சா தொடையில வரைக்கும் மொழிடான். இதை ஒண்ணு என்னால காப்பாற்ற முடியாது. இது எங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சு. எப்போ யாராரு என்னென்ன பண்றாளோ அவ மனசுல உட்கார்ந்து அவர் ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதயத்தையா இருக்கு. எங்கேயோ ஏதோ ரகசியமாக நடந்த விஷயம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சு. இப்ப என்ன, இந்த யுத்தத்துல அடிக்கிறான். ரெண்டு பேரும் பீமனுக்கு சமானமாக கதா யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். 2 மணி நேரம் நடக்க பார்த்தா பீமனும் ஓஞ்சி போயிட்டு இருக்கான், துரியோதனும் ஓஞ்சி போயிட்டு இருக்கான். இது சரியா வரணுமே அப்படிங்கிற அபிப்பிராயத்துல தொடைய தட்டினாரும். அதனால சாதாரணமா தொடையை தட்டப்படாதுப்பா. வீட்டுல சாதாரணமா தொடையை தட்டப்படாது. ஆனா இப்படி தாளம் போடுறதுன்னு ஒரு அம்மா தொடையை விடுதா தாளம் போடுறது அது இருக்கட்டும். அதுக்காக இல்ல, அர்த்தம் இல்லாம தொடையை தட்டப்படாது. தொடையை தட்டினாராம். அத கண்டுபிடிச்சுட்டான் பீமன். தொடையில அடிச்சா பிராணம் போயிடும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல அப்படி பீமன் இது துரியோதன் குதிச்சா மேல இருந்து குதிச்சுட்டு கீழே வர காலத்துல அவரை அடிக்கிற மாதிரி தொடையில அடிப்பான். அங்கிருந்து பலராமன் வெஸ்டார் நாபிக்கு கீழே நீங்க கதா யுத்தம் பண்ணப்படாது. கதா யுத்தம் பண்றதுன்னா நாபிக்கு மேலதான் அடிக்கணும், கீழே அடிக்கப்படாது. என்ன பண்ணிடல, என்ன கதா யுத்தத்துக்கு வந்திருக்கிய, தப்பான யுத்தம் பண்றிய அப்படின்னு அதர்மத்தை பண்ணியே அப்படின்னு கத்தின. கிருஷ்ண பரமாத்மா சிரிச்சாராம். என்னன்னா அந்த பக்கத்துல இவாள அதர்மம்னு இல்ல, லாட்சாகிரகத்தை எரிச்சது தர்மமா வரிசையா ஒவ்வொன்னா கேட்டார். அன்னைக்கு கர்ணனை கேட்கும் பொழுது என்னன்னு கேட்டாரோ அத்தனையும் இதெல்லாம் நியாயமா, விஷத்தை கொடுத்தீரா அது நியாயமா, கல்ல கட்டி ஜலத்துக்குள்ள முதுக்க விட்டு வர நியாயமா, இது இப்ப எல்லாம் வந்து நீங்க கேட்கறது எல்லாம் தெரிஞ்சிருந்து நியாயம் பண்றது நியாயமானு கேட்டீங்க. இந்த தப்பு பண்ணினா பழைய தப்பு போச்சு நீ சொல்லப்படாது பாண்ட. கிருஷ்ண பரமாத்மாக்கு பகவான் அண்ணா ஓடியா அவர் சொல்லலாம் விவகாரம் முழுக்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணினாலும் போகலை பிராணம்னா அந்த சந்தர்ப்பத்துல அப்படி பண்ணினத்தினால்தான் கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் அஸ்வத்தாமா வந்தார். விவகாரம் கதையில நமக்கு தெரியும். ஏன்னா இப்படி இந்த மரணம்ங்கிறது எந்த திக்கில எப்படி வருதுன்னு யாராலையும் சொல்ல முடியும். அப்படி இருக்கும் பொழுது மரணம் மனுஷாலத்தை வர்றதுக்கு 2 சொல்லியிருக்கா.
ஒண்ணு அபமிருத்யுன்னு ஒண்ணு, காலமிருத்யு. ஆக்சிடென்டல் டெத், ரெகுலர் டெத். ரெகுலர் டெத்துங்கிறது அவளுக்கு பிராரப்த கர்மா முடிகிற காலத்துல வரக்கூடியதான மரணத்துக்கு காலமிருத்யுன்னு. சில சந்தர்ப்பத்துல ஆக்சிடென்டல் டெத்தும் வரும். அது வரப்படாதே சார், பிராரப்த கர்மா இருக்கே அப்படின்னு சொன்னா இல்ல, சில சந்தர்ப்பத்துல வரும். ஏன்னா நம்ம பிராரப்த கர்மாவிலேயே தப்பான காரியங்கள் 1000 பண்ணிருப்போம். வேணும்னு குழந்தைகளா இருக்கும் பொழுது அந்த எறும்பு அந்த காலால மிதிச்சு கொள்றது, இப்படி எல்லாம் பண்றாலும் இந்த கொசுவை கொட்டுறதுக்கு ஒரு பேட்டை வச்சுட்டு எலக்ட்ரிஃபை பண்ணிட்டு இருக்கா நோக்கியம் பண்ணலாமா? அது உங்க மாதிரி ஒரு பிராணித்தானே, அது விரட்டுங்க, வேண்டாம்னு சொல்லல, சொல்லலாமா? எந்த பிராணியும் சொல்றதுக்கு யாருக்கு அடிக்கிறதுக்கே அதிகாரம் இல்ல. அப்பா குழந்தைய அடிக்கப்படாது, அம்மா தான் அடிக்கலாம். ஏன்னா இந்த சரீரத்தை உண்டு பண்ணினவள் அம்மா, அவன் அடிக்கலாம், ராஜா அடிக்கலாம், அதுவும் அடிக்கலாம், வேற யாரும் அடிக்கலாம். அப்பா தூக்கி இந்த பெல்ட் எடுத்து அடிக்கிறார் பார்த்தா, இதெல்லாம் பாப்பம்னு. ஆனா அந்த குழந்தைக்கு சொல்லாதீங்க, அப்பா பெல்ட் எடுத்து அப்பா உங்க பாப்பம் வர போறது பாவம், இவருக்கு திருப்பி வந்துடும். நியாயம் தர்மசாஸ்திரம் அப்படி சொல்றது கேன்சல். ஆகையால் இந்த இது போல பாபங்களுக்கெல்லாம் எதிர்பாராமல் மரணம் வந்து சங்காத்தமாக மரணம் வந்துடலாம். அது போல ஒரு மரணம் வந்தா அவளுக்கு என்ன ஆச்சுன்னா, அவளுக்கு அப்பவே கர்மா பண்ண மாட்டான். சில சமயத்துல அபமிருத்யுவா போனவாளுக்கெல்லாம் நாராயண பலின்னு ஒரு தடவை பண்ணிவிட்டு அதெல்லாம் விட்டுருவான். அதுக்கப்புறம் 6 மாசம் ஆனப்பதான் கர்மாவே தொடங்குவா. இப்படி சில சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு தர்மசாஸ்திரத்துல. இந்த அபமிருத்யு வந்தவாளுக்கெல்லாம் என்ன பண்றது, அதுவும் வராம தடுக்க கொடுக்குது. அதெல்லாம் என்ன, இது போல ஒரு பிரகார வாழ்க்கையில இருந்த போதிலும் அவைகள் வராமல், ஆக்சிடென்டல் வராம, டெத் வராம தடுக்க கொடுக்குது அம்பாளுடைய நாம. ஆகையால் சர்வமிருத்யு நிவாரிணி, அபமிருத்யு, காலமிருத்யு ஆதி சர்வமிருத்யு நிவாரயதி. இப்படி எல்லா விதமான மரணங்களையும் போக்கக்கூடியதான ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். இது எப்படி தெரியும், ஞாத்வா தேவம் முச்சதே அப்படின்னு மிருத்யு முகாத் பிரமுச்சதே. கடோபனிஷத்து ஞாத்வா தேவம், பரமாத்மாவை அறிந்து கொண்டு மிருத்யு முகாத் பிரமுச்சதே அப்படின்னு எல்லா விதமான மரணங்கள் வந்து தவித்துக் கொள்கிறார். சரி, இது வரைக்கும் சர்வ வியாதி பிரகமனி சர்வ மிருத்யு விநாசினி. அதுக்கப்புறம் அக்ரகண்யா அசிஞ்ச ரூபா கலிகல்மஷ நாசினி. அக்ரகண்யா முதல்ல இருந்தது யாருன்னா அம்பாள் ஒண்ணுதான். இந்த உலகத்துக்கெல்லாம் முதல் அம்பாள். சிவசக்தியாயுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதும் நசே தேவம் தேவோ நகலபுசல ஸ்பந்திக்கும். அந்த சிவஸ்வரூபத்தோடையே விட்டு தெரியாமல் சிவனுக்கு காமியாக சிவகாமியாக இருந்த ஸ்வரூபம் அம்பாள். அத இந்த சதேவ சோமிய இதமக்ராசி ஏகமேவா த்விதீயம் சுத்திகள்லாம். ஆகையால் முதல்ல இருந்த ஸ்வரூபம் யார சார் நம்ம முதல்ல கணக்கிடணும் உலகத்துல, அம்பாள. ஏன்னா அக்ரகண்யா, அக்ரே கணநாமரவி, முதல்ல இருந்தவள்னு சொன்னா அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆகையால் அக்ரகண்யா சர்வஸ்தி ஜெகதா மூல காரணத்வாது, இந்த உலகத்துக்கெல்லாம் முதல் காரணமா இருக்கிறதுனால பிரதமதோ கண்யா கணயிதுமரா. கணம் லப்திரி கண்யா, அதுல மருத்கணங்கள் இருக்கு, சிவகணங்கள் இருக்கு, விநாயக கணங்கள் இருக்கு. எல்லா கணங்களுக்கும் அதிபதியா அம்பாள் இருக்கலாம், கடனாயிக்கா. அதனால அம்பாளுக்கு கணம் லப்திரி கண்யா. அக்ரேகசா கண்யாக்கா இது அக்ரகண்யா. கனகணம் லப்தா இது ஜெட் பிரத்யா. கணானு தானே இருக்கணும், கண்யான்னு வந்திருக்க. வியாக்கரணத்துல லப்தாங்கிற அர்த்தத்துல எத் பிரத்யம். அதுக்கப்புறம் உட சம்பர்க்க சூன்யத்வாத் அசிஞ்சா அசிஞ்சம் சிந்தையிடும் அசக்கியம் ஸ்வரூபமஸ்யாஹ. மனசுக்கு அப்பாற்பட்டது அம்பாளுடைய ஸ்வரூபம் என்னது, மனசால நினைச்சு பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாது? உலகத்துல ஒரு பொருளை நீங்க எதை பார்த்தீங்களோ அததான் மனசு யோஜனை பண்ணும். புதுசாக மனசுக்கு யோஜனை பண்ணக்கூடியதான சுவாதந்திரம் கிடையாது. எது நீங்க உலகத்துல பார்த்திருக்கீங்களோ அந்த பார்த்த பொருள் இப்படி இருக்கலாமே நினைக்கலாம். ஒரு புடவை காமிச்சா அந்த புடவை இந்த தலைப்பு அந்த தலைப்பு இதுல இருந்தா தேவையில்லையே, இந்த கலர் இருந்தா தேவையில்லையே, இது நடுவுல இந்த முட்டா இருந்தா தேவை, இப்படின்னு பேசிட்டு இருப்பான். விவகாரம் என்னன்னா இருக்கிறது இதானே, இதுக்கு அந்த கலர் போட்டா அந்த என்ன பார்த்த பொருளை
அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு மனசு பண்ணும். புதுசா உலகத்திலேயே நீங்க எது வரைக்கும் எந்த பொருளை பார்க்கலையோ அதை பத்தி மனசு நினைக்காது. அதுக்கு சுவாதந்திரம். மனசுக்கு சுவாதந்திரியா பாவா, மனசு ஸ்வரூபம் அப்படி. ஆனா உலகத்துல இருக்கக்கூடியதான பொருள்களை அதை பத்தி என்ன நினைக்கிறோம்? உலகத்துல ஒரு கலரை பாக்குறோம், அதுல இருக்கக்கூடியதான ஒரு சப்தத்தை கேட்கிறோம், அல்லது அதுக்குள்ள இருக்கக்கூடியதான சுவைய பாக்குறோம், இல்ல அதுல இருக்கக்கூடியதான ஒரு ஸ்பர்ஷம். சில தொட்டா கடப்படாது இருக்கு, யானை தொட்டில எப்படி இருக்கு, குறகடான்னு இருக்கு, சொரகடான்னு இருக்கு. அது ஒரு புஷ்பத்தை தொட்டா அது சாஃப்ட் டச். இப்படி விவகாரங்கள்லாம் இருக்கு. இந்த குணங்கள் ஏதாவது ஒண்ணு இருக்குமே, ஆனால் இது இப்படிப்பட்டது என்று நாம் நினைக்கலாம். ஆனா இந்த குணங்கள் ஒண்ணுமே இல்ல. சமஸ்த கல்யாண குணங்களும் இருக்கு. ஆனா இந்த குணங்கள்லாம் மாயையோட சேர்ந்தது. அந்த அம்பாளுடைய ஸ்வரூபம் மாயைக்கு அப்பாற்பட்டது. அதான் மகாமாயா. அந்த ஸ்வரூபம் எப்படி மனசுக்கு மாயைக்கே அப்பாற்பட்டது. மாயினாலேயே நினைக்க முடியாதான ஸ்வரூபம். இன்னது இவ்வளவு பெருசு என்று கூட நமக்கு நினைக்க முடியாது. ஒரு 100 பொருள் இருந்தா 100 சேர்ந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஆனா அதுக்கு அப்பாற்பட்டது. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கே, அதை நீங்க மனசால நினைக்க முடியாது. ஏன்னா மனசானது புலன்கள் கொண்டு வந்த விஷயத்தை மாற்றி மாற்றி நினைக்கும். புலனுக்கே அப்பாற்பட்டதான அம்பாளுடைய ஸ்வரூபத்தை உங்க மனசு நினைக்காது. அப்பிராப்திய மனசா சஹா. அதனால்தான் சொல்றார், குணசம்பர்க்க சூன்யத்வாத் அசிஞ்சம் சிந்தையதும் அசக்கியம் ரூபம் அஸ்யா. யாராலையும் நினைக்க முடியாது அப்படிப்பட்ட ஸ்வரூபம். அதுக்கப்புறம் கலிகல் மடநாசினி, கலிகாலத்தில் இருக்கக்கூடியதான பாபத்தை போக்குறவள். இப்ப பாபநாசினிங்கிறதுக்கு நான் வரிசையா ராமக்கள்லாம் சொன்னேன். அதே மாதிரி கலிகல் மடநாசினி. கலியுகே கல்மஷ ஆதித்ய அவசியகத்வாது தன்னாசம் அந்நிய அசாத்தியம் ஏதைவ கருவோதி. இந்த கலியுகத்துல பாபங்கள் ஜாஸ்தி. கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகங்கள்ல ஜனங்கள் எல்லோருமே ஜபம் பண்ணிட்டு இருந்தா, தியானம் பண்ணிட்டு இருந்தா, நிறைய எங்கேயாகாதே நடந்துட்டு இருந்தது. கலியுகத்துல தர்மம் குறைஞ்சு போச்சு, அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீங்க படிச்சதுக்கும் இப்ப படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க எல்லாம் படிக்கிற காலத்துல ஏதோ ரேடியோ இருக்கும், ஏதோ நியூஸ் பேப்பர் இருக்கும், அது தவிர ஒன்றும் கிடையாது. இப்ப புத்தகத்தை தொடாம இருக்கிறதுக்கு எத்தனை ரேடியோ உண்டோ அத்தனை உண்டு. இன்டர்நெட்ல வந்து அவன் என்னென்னமோ பாக்குறான். அவன் பாக்குறது இந்த அம்மா பாத்துட்டு இருக்கான். ஏன்னா அவன் அப்டேட் பண்ணுமா. இப்ப என்னாச்சு, அவனோ பாக்குறான், அவன் எவ்வளவு பாக்குறான்னு இந்த அம்மா பாக்குறான். புத்தகத்துக்கு 2 விதமா. இப்படி கெட்டு போறதுக்கு வழிகள் ஜாஸ்தியா இருக்கு. அதனால என்ன எடுத்து பாபங்கள் ஜாஸ்தி. விஷயங்கள் இடத்துல மனசை செலுத்த அது வந்து கெட்ட வழியில போறதுனால பாபம் ஜாஸ்தியா இருக்கு. ஆகையால் கலியுகத்துல பாபம் அதிகம். அதனாலதான் பகவான் என்ன சொல்லியிருக்காரு, கலியுகத்துல நாம பாராயணம் பண்ணினா பேரும் கலவு சத்திய கேட்கவும். நீங்க கலியில நான் அப்தோடி யாகம் பண்ணினேன், வாஜபேயம் பண்ணினேன், வேண்டாம் ஐயா. அதுவும் நாம சொல்லும் போதும் நாம பாராயண பிரீதா நந்தி வித்யா நடேஸ்வரி புண்ணியஸ்வட கீர்த்தனா கலவு சங்கீர்த்திய கேசவம் ராமஹரே கிருஷ்ணஹரே அப்படின்னு சொன்னாலே போருமா. அவ நாம வதாமி சதான்ஹரே போதும். அதுக்காகத்தானே ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணினார். நாமசாகசங்கள்லாம் எதற்காக பண்ணிடுது? இது போல கலியுகத்துல காப்பாத்துறதுக்காக. உங்களால யாகங்கள்லாம் பண்ண முடியாது, வேதாத்தியங்கள்லாம் பண்ணி நியமா ஆசாரத்தோட இருந்து திரவிய சுத்தியோட இருந்து இன்னொருத்தருட காசு வாங்காம நீங்களா கஷ்டப்பட்ட சம்பாதித்த காசுனால பண்ணணும். பிராமணன் உத்தியோகத்துக்கு போயிட்டு வந்த காசுனால பண்ணினா சொந்தம் வராது. ஏன்? அது அவனுடைய விருத்தி இல்ல. அத்தியனம், அத்தியாபனம், படனம், பாடனம், தானம், பிரதிகிரகம் அப்படி வந்தா தான் உண்டு. அது போல சுத்தமான திரவியத்தோட சுத்தமான வேதாத்தியனத்தை குரு பண்ணி ஆசாரத்தோட நீங்க இருந்து ஆசார பிரபோ தர்ம தர்மஸ்ய பிரபுதா ஆசாரத்தோடு இருந்து நீங்க பண்ணினீங்கன்னா பலம் கொடுக்கும். அதுல மனுஷாலால பண்றது ரொம்ப சிரமம். இப்ப அதனால என்ன பண்ண கலவு சங்கீர்த்திய பதம் பதநாம சொல்றேன்னு சந்தியாவந்தனம் விட்டுறப்படாது. அந்தந்த தகுந்த காலத்துல அதை பண்ணணும். நீதி சமயத்துல பாபம் போறதுக்காக பகவன்னாமாவை சொல்லணும். அதனாலதான் கேயம் கீதா நாம சாஸ்திரம்னு சொன்னார் பகவான். அப்படி விசேஷமாக கலிகல் மடநாசினி கலியுகே
கல்மஷாதித்யா பாபம் அதிகமா இருக்கிறதுனால அவசியகத்வா தன்னாசம் அந்நியாசாத்யைவா அது பரம்பாளுடைய நாமா சொல்ல தவறு வருவதில்லை என்று ஏஷைவ கரோதி கருத்தம் கூர்ம புராணே. சமாய அலம் ஜலம் வந்தே நெருப்பு பத்துண்டு எரிகிறதுன்னு அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி? ஜலம் ஒண்ணுதான். காட்டு தீ பத்துண்டு எரிஞ்சுட்டே இருக்கு, காடெல்லாம் எரிஞ்சுட்டு போது உள்ள இருக்கிற பிராணிகள் எல்லாம் கட்டப்படுறது, அதுக்கு ஹைரஞ்சல் கூப்பிட்டா நடக்குமா? மழை வரணும், கொட்டு கொட்டோன்னு மழை வந்ததுனாதான் எரியும், அது குறையும். அதே விதமா சமாய அலம் ஜலம் வந்தே கமசோ பாஸ்கரோதய இருட்டு போகணும், ஏன்னா சூரிய வெளிச்சம் வரணும். சாந்தி கலே அலௌகத்ய கலிகாலத்துல ஒருத்தர் கற்கொடுக்கிறார பாப கூட்டங்கள், பாபம் கொஞ்சம் கொஞ்சமா வருத, கூட்டம் கூட்டமா வருது மனுஷாள். தேவி நாம கீர்த்தனம் அம்பாளுடைய பேரை சொல்றதற்கு பார்த்தீங்கன்னா சாஸ்திரநாமத்தை படிக்கிறது அதான் சுலபமான ஒரு உபாயம். கிருதஸ்ய அகில பாபஸ்ய என்னென்ன பாபம் நீங்க பண்ணல எல்லாத்துக்கும் ஞானத்தோ அஜானத்தோ பிவா தெரிஞ்சு பண்ணுவோமோ தெரியாத பண்ணுவோம், சில பாபங்கள் தெரியாம பண்ணுவோம், தெரிஞ்ச சில பாபங்கள் பண்ணுவோம். என்னடா சந்தர்ப்பம் அப்படின்ட்டா சூழ்நிலை அப்படின்னா நீங்களும் இருந்தது இதை விட மோசமா பண்ணிருப்பா சொல்ல முடியாது. அவன் மனசே அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுன்னு இன்னொருத்தர் வேண்டாம். உங்க மனசே நீங்க சொல்றது ரைட்டுங்கிறத என்ன சொல்லி பிரயோஜனம் என்ன? அதனால ஞானத்தோ அஜானத்தோ பிவ பிராயஷ்சித்தம் பரம் புரோக்தம். பிராயஷ்சித்தம் எது? பரம் உயர்ந்ததான பிராயஷ்சித்தம். பராசக்தே பதஸ்மிருதி ஆபதிக்கும் கரடீயம் ஸ்மரணீயம் சரணயுகளமம் பாயா. மனுஷனுக்கு ஆபத்து வந்துருச்சுன்னா ஆபத்துல என்ன பண்றது? பகவான் கேள்வி கேட்கிறார் சக்கரவர்த்தி. ஸ்மரணீயம் சரணயுகளமம் பாயா அம்பாளுடைய பாதங்களை திருப்பாதங்களை நினை போறோம், வேற வழி கிடையாது. இதெல்லாம் நினைச்சோம்னா அது ஒண்ணும் நடக்காது, எந்த செயலும் நடக்காது. அம்பாள் பாதங்களை நினைக்க அதுக்கு சொல்யூஷன் தானா காட்டி கொடுப்பா. அப்படி விசேஷமாக பிராயஷ்சித்தம் பரம் புரோக்தம் பராசக்தே பதம் ஸ்ருதி. பிரம்மாண்ட புராணத்துல கலவு பாபைக பகுளே கர்மானுஷ்டான வர்ஜிதே நாம சங்கீர்த்தனம் முக்த்வா நிருணாம்யான்யத்பராயணம். கலவு பாபைக பகுளே ஸ்ருதி சொல்றது பாரத கலையில புண்ணியம் ஜாஸ்தி பண்றானா பாபம் ஜாஸ்தி பண்றானா? காரணம் யோஜனை பண்ணுதா? 8 மணி நேரம் நீங்க தூங்குறோம்னு வச்சுக்கோம், மீதி 16 மணி நேரம் முழிச்சுட்டு இருக்கும். இந்த 16 மணி நேரத்துல நம்ம எந்நேரம் பகவான பார்த்தோம் நினைத்தோம், எவ்வளவு நேரம் நினைச்சோம்னு யோஜனை பண்ணா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சன்னியாசனம் பண்றவா, மீதி பேர் அதுவும் கிடையாது. ஏதோ அப்படியே கோயிலுக்கு போறேன்னா அந்த பக்கம் கோபுரம் வந்ததுன்னா அப்படியே கண்ணத்துல போட்டு போயிட்டு பகவான் எதிர்க்க ஹலோன்னு சொல்றோம். இதைத்தான் பண்றேனே தவிர மீதி சமயத்தில் நிஜமாக நம்ம மனசு நல்ல விஷயத்துக்கு போச்சா கிடையாது. ஆனா லௌகிக விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கு. லௌகிக விஷயங்கள்ல எல்லாம் பாபத்தை கொடுக்கறதே தவிர புண்ணியத்தை கொடுக்கறது இல்லை. நரிகஸ்தி சரபதி ஜாது திஷ்டதி அகர்மக்கிறது. ஒரு செயலும் செய்யாமல் ஒரு மனிதனால ஒரு நிமிடமும் இருக்க முடியாது. உங்க மனசுல என்ன எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, எப்படி இன்னொருத்தரை ஏமாத்துறது, எப்படி அவன் நம்மள என்ன சொன்னா இவன் எப்படி சொன்னா இப்படி மனசுல ஓடிட்டு இருக்கே தவிர பகவானை பத்தி நினைப்ப எத்தனை பேர் இருக்கு? இருந்தாலும் எவ்வளவு நேரம் இருக்கு? அட்லீஸ்ட் ஒரு பாதி புண்ணியத்துக்கு ஒரு பாதி பாபத்துக்கு நினைச்சுட்டு இருக்கலாமா? 8 மணி நேரம் 16 மணி நேரத்துல 8 மணி நேரம் பகவானுக்காக அர்ப்பணம் பண்ணிருக்கோம் நல்ல வழிக்கு, இது 8 மணி நேரம் லௌகிகமான விஷயத்துக்கு சொன்னா புண்ணியமும் பாப்போம் செட் ஆஃப் ஆகும். அப்படி இல்லையே. 1/2 மணி நேரம் கூட பகவான் பக்கத்திலேயே திரும்புறது இல்லையே. 17.5 மணி நேரம் பேரனை கொஞ்சிட்டு இருக்கான், பேத்தியை கொஞ்சிட்டு இருக்கான், கவலைப்பட்டு இருக்கான், வேற வச்சுட்டு இருக்கான். அவன் நம்மளுக்கு அப்ப தீட்டு பட்டியதானே இப்ப திங்க பண்ண அவன் அழியட்டும். அதனால கலியுகத்துல ரொம்ப கஷ்டம் சுவாமி. கலவு பாபை கையுகளே அந்த பாபம் ஒண்ணுதான் ரொம்ப விசேஷமா இருக்கு. யுகே தர்மானு பகுளே தர்மானுஷ்டான வர்ஜிதே. இந்த தர்மானுஷ்டானங்கள் டோட்டலா போயிடுது. எத்தனை பேர் வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்கு? ஒவ்வொரு ராத்திரியும் பஞ்சாயத்தன பூஜை இருந்தது.
பஞ்சாயத்து பூஜைக்கு பேசிக் அதான் முக்கியமாக அந்த ஆதித்யம் அம்பிகாம் விஷ்ணும் கணநாதம் மகேஸ்வரம் அப்படின்னு இருந்தது. இந்த பஞ்சாயத்து பூஜை எடுத்துட்டு எல்லோரும் பண்ணிட்டு இருந்தா 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதுக்கு மேல இல்ல. அத விசேஷமாக பெரியவர்கிட்ட எடுத்து பண்ணிட்டு இருந்தா அது எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்கா? இல்ல உங்களுக்கு இஷ்டமான ஒரு தெய்வத்தையாவது 5 நிமிஷம் நினைச்சிடா. தர்மானுஷ்டானவர்ஜிதே தர்மமும் இல்ல. மீமாசையில எப்படி பண்ணணும் என்ன ஏதுன்னு சொல்லக்கூடியதான தர்மமும் இல்ல. அனுஷ்டானம்னா என்னது காரணம்? இப்ப எல்லாம் எப்படின்னா அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னது அப்படிங்க. அனுஷ்டானம்ங்கிற பதத்துக்கு அர்த்தமே மறந்து போயிடுது நோக்கத்துல. தர்மானுஷ்டானவர்ஜிதே நாம சங்கீர்த்தனம் முக்வா இத நாம சங்கீர்த்தனம் என்கிறதை விட்டு விட்டு நான்யராயணம் மனுஷால் சௌக்கியமா இருக்கணுமே. ஆனால் சஹஸ்ரநாமத்தை வாசிக்கிற தவிர வேற வழி கிடையாது. ஆகையால் இது உள்ளதான் கலி கல்மசனாசினி. கலியில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான கர்மஷங்களையும் போக்கக்கூடியவள். இது பிரம்மாண்ட புராணேசி. இதெல்லாம் பிரம்மாண்ட புராணத்துல லலிதா சஹஸ்ரநாமத்துல உத்தர பாகத்துல இருக்கு. விவகாரம் நம்ம மறந்துவிட்டோம். கலவு பாபைக்கு மகளே தர்மானுஷ்டான வருஷதே நாம் நான்யராயணம்ங்கிறது லலிதா சஹஸ்ரநாமம் உத்தர பாகத்துல இருக்க. மேல அதுக்கு அர்த்தங்கள்லாம் பார்க்க போறோம் இந்த கிரந்தத்திலேயே, கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் காத்தியாயனி காலஹந்திரி கமலக்ஷன் சேவிதா. அடுத்த நாம காத்தியாயனி. இந்த காத்தியாயனிங்கிற அர்த்தமா கிராமத்துக்கெல்லாம் பரவு. ஏன் சொல்ல ஒன்னும் தெரியாதவா இந்த கிராம தேவதைகள் பூஜை பண்ற வீரபத்ரன்னு அங்கே காத்தாயின்னு வச்சிருப்பான். இந்த காத்தாயிங்கிறது காத்தியாயனி. அதே போல பேச்சாயின்னு சொல்லுவோம், குலதெய்வமா இருக்கும். பேச்சாயின்னு பேச்சாயின்னு பேச்சு ஆயி வாக்வாதினி. இந்த வாக்வாதினா பேச்சாயி ஆயிடுது. இந்த காத்தாயின்னு சொல்றது காத்தியாயின்னு. அப்படி கிராமாந்தரம் வரைக்கும் ஒன்னும் தெரியாதவள் வரைக்கும் இங்க நாம போயிருக்க அப்படின்னு அதுக்கு எவ்வளவு ஒரு மகிமை கௌரவம்னு பாருங்க. அப்படிப்பட்டதான காத்தியாயினி நாம இந்த முக்கியமான நாமாக்கள் சொல்லும் பொழுது அம்பாளுடைய கவசத்தை சொல்லும் பொழுது பிரதமம் சைலபுத்ரேதி, திதீயம் பிரம்மச்சாரிணி, திருத்தீயம் சந்திரகண்டேதி, கூஷ்மாண்டேதி சதுர்த்தகம், பஞ்சமம் ஸ்கந்தமாத்ரேதி, கஷ்டம் காத்தியாயனி பிச்சா அப்படின்னு துர்காதேவிகளுடைய முக்கியமான நாமாக்கள்ல சரீரத்துக்கு கவசத்தை கொடுக்கக்கூடியதான நாமாக்கள்ல 6வது நாமாவா காத்தியாயனின்னு சொல்லியிருக்க. கதர்னு ஒரு மகர்ஷி, அவருக்கு பொண்ணா பிறந்தாளா, அதனால அம்பாளுக்கு காத்தியாயனின்னு பேரு விசேஷமா சொல்ற. காத்தியாயனி மந்திரம் சகல பாபத்தையும் போக்கக்கூடியது, சகல துக்கங்களையும் போக்கக்கூடியதான விசேஷமான ஒரு மந்திரம். இது அழகாக அடுத்த புதன்கிழமைக்கு பார்ப்போம்.